இந்தியாவிலேயே தலை சிறந்த தலைவர் மோடி தான். இந்தியாவிலேயே குஜராத்தை போல வேற ஒரு மாநிலமே கிடையாது அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசிக்கலாம். உங்களால யார் கேட்க போகிறா? 200 மார்க்குக்கு 250 மார்க் கூட போடுங்க, யார் வேணான்னு சொல்ல போகிறா? ஒரு படிக்கிற பையனுக்கு அவன் எழுதுனதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கை போடலாம், சென்டம் கூட வாங்கிட்டான்னு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அது எப்படி 212 மார்க்கெல்லாம் போட்டிங்க? அவ்வளோ கூட்டிகிட்டு இருந்தீங்களா நீங்கள்? இப்போ அவன் சாய்ஸ் கொடுத்தது எல்லாத்தையும் கூட எழுதிட்டானே வச்சுக்குவோமே, வாத்தியாரோட அறிவு அவ்வளவுதானா? 200 மார்க்குக்கு மேலே போட முடியாது, போடவும் கூடாது அப்படிங்கிறது வாத்தியாருக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி போட்டிருக்கீங்க. சரி, தப்பு பண்ணுறது தான் குஜராத்தோட பழக்கம் அப்படின்னு சொன்னால் மாநிலத்தை கேவலப்படுத்துறேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படித்தானே இருக்குது. இப்போது காந்தி நகர் தேர்தலில் பிஜேபியிலேருந்து ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. எதிர்த்து நிக்கிற வேட்பாளர்கள் எல்லாருமே எப்படி துக்கா வாபஸ் வாங்கிட்டு போறாங்க? ஏற்கனவே சூரத்துல எலெக்ஷனே நடக்காம உங்க ஆள் ஜெயிச்சிட்டாரு. ஆமா, தேர்தல்லையே ஒருத்தர் சென்டம் அடிக்கிறாருன்னா தேர்வுல பண்ண முடியாதா என்ன? சரி, இது மேனுவல் பெருசா எடுத்துக்கு வேணானே வச்சுக்கோங்களேன். ஆனா தமிழ்நாட்டுல நீட்ல நடந்த அந்த மேனுவல் எரர் இருக்குல்லங்க, மன்னிக்கவே முடியாத தவறுங்க. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. மீனாட்சிபுரத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு பொண்ணும் அப்பாவும் வராங்க. மீனாட்சிபுரங்கிறது கிட்டத்தட்ட கேரளா பார்டருங்க. பொள்ளாச்சியில இருந்தே ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள போகணுங்க. அந்த சின்ன கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு தான் டாக்டர் ஆக போறேன் அப்படிங்கிற கனவுகளோட நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஒன்றும் மீனாட்சிபுரம் கலெக்டராவோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோல இருந்திருக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அப்பாவுக்கு தன்னோட புள்ள டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கனவா இருக்கும். இந்த பாலா போன நீட் எக்ஸாம் வேற எழுதி தொலைணுமே அப்படிங்கிற கட்டாயத்தினால அந்த அப்பாவும் பொண்ணும் கோயம்புத்தூருக்கு வராங்க. ஒரே கேம்பஸ்குள்ள 3 சென்டர் இருக்குங்க. ஒவ்வொரு சென்டரா போய் இவங்க பார்த்துட்டு வராங்க. இது இல்லைன்னு ஒவ்வொன்றா தாண்டி கடைசியில் அவங்களோட சென்டருக்கு வராங்க. அதாவது இவங்க சொன்ன டைமுக்குள்ள வந்துடணுமாமா. அதுல இருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாண்டி போனாலும் டாக்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையாமா. ஒரு ஆப்ரேஷன் பண்றப்போ டைமிங் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த நீட் எக்ஸாம் எழுதும்போது டைமிங் கீப் அப் பண்றது அப்படின்னு இந்த பண்ணாடைக்கு சொல்றாங்க. ஏங்க, தெரியாம தான் கேட்குறேன், இந்த நீட் எக்ஸாம் எழுத வந்த இந்த வருங்கால டாக்டரை ஏதோ குற்றவாளி மாதிரி கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கீங்களே, அவ்வளவு பர்ஃபெக்டாவா பரதேசினாங்க நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்பா, இந்த நாட்டோட பிஎம்ஏ டைமிங் ஒரு தடவை கூட கீப் அப் பண்ணதில்லை, அது தெரியும்ல உங்களுக்கு. எந்த டிராஃபிக்கும் இல்லாம வர பிஎம்ஏ லேட்டாக தான் வராரு. ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கோவைக்கு வர பொண்ணு 5 நிமிஷம் லேட்டா வந்தா நீங்க உள்ள விட மாட்டீங்க. அதுவும் அந்த பொண்ணு லேட்டாலாம் வரல, அந்த பொண்ணு கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கு. உங்க சென்டரை தேடி கண்டுபிடிச்ச அலைச்சல்ல தான் அவ்வளோ நேரமாயிருக்கு. ஒவ்வொரு செகண்டும் அந்த கேட்டுக்குள்ள அந்த பிள்ளைய நீங்க கூட்டிட்டு போய் மறுபடியும் வெளியே அனுப்பும் போதெல்லாம் உள்ள போற அந்த நிமிஷம் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கும். இந்த படிப்பு டாக்டர்னா உங்களுக்கு எல்லாம் புரியவா போகுது? 2000 வருஷமா எங்களையெல்லாம் படிக்க விடாம வச்சுட்டு இருந்தவங்க தானே நீங்கெல்லாம். என் தாத்தனோட அப்பனுக்கு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது. என் தாத்தனுக்கு மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காதவர். எங்கள் அப்பா ஏதோ ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி 10வது வரையும் படிச்சுட்டு வந்தவர். இப்போ நான் டாக்டர் ஆகிறேன்னு சொன்னால் அப்புறம் எப்படி உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்? இப்போ எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காத ஆளுங்க நீங்கள், நாங்கள் டாக்டர் ஆகிறோம் அப்படின்னா விட்டுருவீங்களா நீங்கள்? அது எப்படி குஜராத் ஊபியிலெல்லாம் நீட்டுக்கு மார்க் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. முக்கி வருஷ கணக்கில் படித்து எக்ஸாம் எழுத வந்தா கேட்டுக்குள்ளே கூட விடாமல் வெளியே அனுப்பிட்டு இருக்கீங்க. எங்கள் ஊரில் முதல்ல நீட்டை தான் கொளுத்தணும். எனக்கு இருக்கிற கோவமெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சி பண்ணேன் அந்த வாட்ச்மேன் நாயகி மேலே தாங்க. வாட்ச்மேன் நாய் அப்படிங்கிறது அந்த கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கடைசியில் அந்த சென்டர் உள்ள வரையும் உட்காந்துருந்தாங்கல்ல அவங்க வரைக்கும் தான் சொல்கிறேன். எல்லா விளக்கினைகளும் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. புள்ள சொல்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்காத அளவுக்கு உங்கள் புத்தி என்ன பீத்திங்கவா போயிருக்கு. இந்த எக்ஸாமை நல்லா நடத்தி என்னத்தை நீங்க கிழிக்க போறீங்க? நாளைக்கு சாக போற நாய்களுக்கு என்ன ரூல்ஸ் வேண்டியது கிடக்கு? படிக்கணும்னு சொல்லி நிக்கிற புள்ளைய படிக்க விட மாட்டோம்னு சொல்றதா உங்களோட ரூல்ஸ்? இது உங்க ரூல்ஸ் கிடையாது வேணுங்களா? இது உங்க ரூல்ஸ் கிடையாது. நீங்க காசுக்காக கத்துறீங்க அப்படின்னாலும் அது உங்க காசும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சும் அந்த கேட்டுக்கிட்ட நின்று அழுதுட்டு இருந்த அந்த புள்ள உங்க யாருக்கும் சாபம் கொடுக்கல, ரொம்ப சங்கடப்பட்டு தான் போச்சு. அந்த சாப வெங்காயத்தை நான் கொடுக்கலான்னு இருக்கேன்.
பெரியார் சொல்லியிருக்காரு, எல்லா இளவெடுத்த பொணங்களையும் மனுஷனா பாருன்னு. அந்த ஒரு வார்த்தைக்காக உங்களை மனுஷனா பாக்குறேன். ரூல்ஸ்ங்கிறது எங்களுக்கு வேண்டிதான், உங்களுக்கு வேண்டி இல்ல. இந்த லட்சணத்துல குஜராத்ல ஒருத்தர் 212 மார்க் எடுத்து கிழிக்கிறான். சோ இப்படிப்பட்ட இந்திய படிப்பாளிகள் சூழ்ந்திருக்கிற இடத்துல லட்சியத்துக்கெல்லாம் எங்கடா இடம் இருக்க போகுது? ஒருத்தன் டாக்டர் ஆகணும், அதுக்கு முக்கியமான இப்படி ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னா எங்க அனிதா விடவா பெரிய காரணம் நீங்க வச்சிருக்கீங்க? மீனாட்சிபுர பொண்ணு பாஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுதோ, ரேஸ்ல முதல்ல ஓட விடுங்கடா, காலை உடைச்சு நிப்பாட்டாதீங்க. உடனே எவனாச்சும் வந்து இந்த டாக்டர் படிப்பு மட்டும்தான் இருக்கா, இது மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு இந்த விளக்கண்ண கேள்விகள்லாம் கேட்காதீங்க. இந்த நீட்டு தான் உலகத்தின் சிறந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்ற நாய்களுக்காக தான் இந்த வீடியோவே. இது வரைக்கும் தன்னோட பிள்ளைங்களை நீட்டு படிக்க வச்ச எந்த பெற்றோரும் நீட்டு வேணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆர்.என். ரவி கூட்டினா அந்த மீட்டிங்ல கூட நீட் பாஸ் பண்ண பொண்ணோட அப்பா தான் சொன்னாரு நீட்டை எப்ப எடுக்க போறீங்கன்னு. ஏன்னா இங்க நீட்டு ஒரு மாணவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த அடுத்த ஜெனரேஷனுக்கே பிரச்சனையா இருக்கு. பிள்ளைங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது எங்க தமிழ்நாட்டுல வந்து பாருங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் தன்னோட படிப்பு தான் எல்லாமே, கனவு லட்சியம் எல்லாமே அதுதான் அப்படின்னு தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் வெறித்தனமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஓட்டப்பந்தயத்துக்குன்னு வரும்போது நீங்கெல்லாம் நிக்கிறீங்கல்ல, காலை உடைச்சு விட்டுறீங்க. அந்த பிள்ளை ஏன் சென்டருக்கு லேட்டா வந்துச்சு அப்படின்னு யாராச்சும் கேட்டீங்கன்னா பொள்ளாச்சி பக்கம் தானே, அங்க ஒரு சென்டர் போட வேண்டியதானே. உங்க வசதிக்கு வாய்ப்புக்கும் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உங்க இஷ்டத்துக்கு சென்டர் போடுவீங்க, அது 3 சென்டர் ஒன்னா போடுவீங்க. எங்க பிள்ளைங்க அதை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கணுமா? நம்ம மீனாட்சிபுர பாப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டாக்டர் மட்டும்தான் படிப்பா? ஆமா, நீ ஆசைப்பட்ட படிப்பு தான் உன்னோட படிப்பு. அது டாக்டர் மட்டும்தானா? டாக்டர் மட்டும்தான் படிக்கணும். எங்க தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள், இந்தியா எங்க மீனாட்சிபுர பொண்ணை டாக்டர் ஆக்க மாட்டோம்னு ஒத்த காலில் நிக்குது. உலக நாடுகள் கண்டிப்பா கை கொடுக்கும். எங்க முதல்வர் மனசு வச்சார்னா கண்டிப்பா எங்க பாப்பா டாக்டர் ஆகலாம். இந்த வீடியோ மூலியமா இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். ஒரு வருஷமா விழுந்து படிச்சத ஒரு நிமிஷத்துல தூக்கி குப்பையில போட்டாங்க. இந்த இழி நிலைமை என் மாணவ செல்வங்களுக்கு வரவே கூடாதுன்னு உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன். எங்க மாணவர்கள் அவங்க விரும்பிய படிப்பை அடைய நீங்க தான் உதவணும். ஏன்னா நீங்க தான் மக்கள் முதல்வர், அவர் தான் மக்கள் பிரதமர். இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்ல வரல, இனி இழக்கவே கூடாது அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்றைய முதல்வரும் நாளைய பிரதமரும் எங்க மாணவ செல்வங்களோட படிப்பு மேல மிகுந்த அக்கறையை செலுத்துவீங்கிற நம்பிக்கையோட எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.